Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Good morning, everyone. Today we will say about PGDRB Zoology Immunology Unit 8th one Immunoglobulins. Properties of Immunoglobulins. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல, பட் இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துடலாம், ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் டைம்ல வந்து இதோட டைப்ஸ் இருக்குல்ல 5 அதை முடிச்சு விட்டுறேன். ஓகேவா, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து இம்யூனோகுளோபுலினை முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நைட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல வந்து போட்டுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராப்பர்ட்டிஸ், பொது பண்புகள். இம்யூனோகுளோபுலினோட பொது பண்புகள் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா ஓரலா இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லா புக்ல வந்து எல்லாத்தையும் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பதிலாக ஓரளவு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை பார்த்துட்டு நீங்க புக்ல வந்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, இம்யூனோகுளோபுலின்ஸ் இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். என்ன ஷேப்னா OAR T ஷேப், ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அண்ட் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது இது வந்து படியிற விதத்துல நம்ம வந்து படியிற அடிப்படையில வந்து வகைப்படுத்துவோம். அதுதான் வந்து செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ அந்த குவாலிட்டி, அந்த பண்பு இதுக்கு இருக்கு. அண்ட் இதோட மாலிகுலார் வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,50,000 இருந்து ஆரம்பிச்சு 9,50,000 வரை மூலக்கூறு எடை வந்து இருக்குது. அண்டு பாலிபெப்டைட் செயின் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 4 பாலிபெப்டைட் செயினால ஆக்கப்பட்டது. அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து சுகர் பாண்டால இணைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ இந்த 4 பாலிபெப்டைட் செயின் எப்படி இருக்குன்னா, 2 லேசான சங்கிலி, 2 லைட் செயின் 2 ஹெவி செயின் அப்படின்னு சொன்னோம், கனமான சங்கிலியால ஆக்கப்பட்டது. அண்டு ஆன்டிஜனோட இணையும் போது வந்து இணைதிறன் வந்து இணையும் போது என்ன ஆகும்னா, எவ்வளவு இணைதிறன் இருக்கு, ஆன்டிஜனோட பைண்டிங் சைட் எவ்வளவு பயன் பண்ணும் அப்படின்னா 2 to 10 வந்து ஆன்டிஜனோட பயன் பண்றதா இருக்கும். ஸோ வேலன்சி வந்து 2 to 10. அண்டு இதோட அரை ஆயுட்காலம், ஹாஃப் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு அப்படின்னா 2 to 25 days வந்து இதோட அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றோம். அண்டு கார்போஹைட்ரேட் எவ்வளவு கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னா 3 இருந்து 12% கார்போஹைட்ரேட் இருக்கு. நெக்ஸ்ட் இன்டர் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னோம். அந்த இன்டர் அண்ட் இன்ட்ரா டைசல்ஃபைடு பாண்டால வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆன்டிஜென்ஸ் வருது அப்படின்னா அதோட இணையும் போது இதெல்லாம் ஆன்டிபாடிஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆன்டிஜனோட இணையும் போது அக்ளூட்டினேஷனை ஏற்படுத்தும், திரட்சியை வந்து ஏற்படுத்தும். அண்டு இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ்ல 5 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் டைப்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இம்யூனோகுளோபுலின் G அப்படிங்கிறது வந்து அந்த பிளாசென்டா, தாய் சேய் இணைப்பு திசுவை வந்து கிராஸ் பண்ணி போய் குழந்தைக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பு தன்மை, கருவுல இருக்கிற குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இம்யூனோகுளோபுலின் G அப்படின்னாலே வந்து பிளாசென்டாவை கிராஸ் பண்ணி சைல்டுக்கு வந்து பொயட்டஸ்க்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த ஆன்டிபாடிஸை வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின் M, இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் பண்ணும். அண்டு இம்யூனோகுளோபுலின் E அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னா மாஸ்டர் செல் மற்றும் பேசோபில்களை வந்து என்ன செய்யுது, பேசோபில்களை வந்து சரி செய்யுது. மாஸ்டர் செல்களையும் பேசோபில்களையும் சரி செய்யற வேலையை யார் பாக்குறாங்கன்னா இம்யூனோகுளோபுலின் E வந்து பாக்குது. நெக்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ளூட்டினேஷன் ஆன்டிஜனோட வரும்போது என்ன ஆகும்னா திரட்சி ஏற்படுத்தும். ஸோ அக்ளூட்டினேஷன், பிரெசிப்டேஷன், ஓகேவா, ஆன்டிஜனோட வினைப்பட்டு என்ன செய்யணும், பிரெசிப்டேஷன் பண்ணும். அண்ட் ஆன்டிஜென்ஸை வந்து நியூட்ரலைசேஷன், நடுநிலைப்படுத்துற வேலையை செய்யும். அண்ட் லைசிஸ் ஆன்டிஜென்ஸை வந்து என்ன செய்யும், பிரேக் டவுன் பண்ணும், உடைக்கும். ஆப்சோனிசேஷன்ல ஈடுபடும், அதை வந்து அப்படியே கில் பண்ணி சாப்பிடுறது, அதை சுத்திலும் சரௌண்ட் அப் பண்றது. ஸோ ஆப்சோனிசேஷன்ல ஈடுபடும். திசுவை சரி செய்யறது, ஃபிக்சேஷன் பண்ணும். அண்டு ஃபேகோசைட்டோசிஸ் செயல்ல வந்து ஈடுபடுத்தும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா அதர் ஆன்டிஜென்ஸ் பேத்தோஜென்ஸை வந்து சுத்திலும் சரௌண்ட் அப் பண்ணி அதை அப்படியே கில் பண்ணி வெளில உடம்பை விட்டு ரிலீஸ் பண்ணிடுறது. ஸோ அந்த ஃபேகோசைட்டோசிஸ்ல ஈடுபடும். ஹீமோடாக்சிஸ் பண்ணும், அதை நோக்கி வர்ற அந்த பண்பு இருக்கும். அண்டு மாஸ்டர் செல்கள் மற்றும் பேசோபில் செல்களை வந்து என்ன செய்யும்னா ஆக்டிவேட் பண்ணும், செயல்படுத்தும். ஓகேவா, இதெல்லாம் யாரோட பண்பு அப்படின்னா இந்த இம்யூனோகுளோபுலின்ஸோட வேலை. அண்டு இதுல வகைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன வகைகள் அப்படின்னா 5 டைப்ஸான வகைகள் வந்து இருக்கு. இம்யூனோகுளோபுலின் G, அதுதான் வந்து பிளாசென்டாவை கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இம்யூனோகுளோபுலின் A, G அப்படின்னா அதை காமா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து இம்யூனோகுளோபுலின் A அப்படின்னு சொல்லும்போது ஆல்ஃபா,
ஓகேவா. அண்ட் இம்யூனோகுளோபின் எம் அப்படின்னா மியூ, இம்யூனோகுளோபின் டி அப்படின்னா டெல்டா, அண்ட் இம்யூனோகுளோபின் இ அப்படின்னா எப்சிலான். ஓகேவா. இதுதான் வந்து அதோட 5 டைப்ஸ். ஸோ டுடே இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட வகைகள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இதோட டைப்ஸை வந்து நல்லா எலாபரேட்டா வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்டு நம்ம வந்து மறக்காம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் இல்லை வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து டைப் பண்ணி கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் ஓரளவு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். புக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடத்துறதை பார்த்துட்டு அந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.